உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார சிரிப்பு சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்பிற்கு நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். இன்றைய முதல் செய்தி, மூத்த திமுக அமைச்சர் துணை முதல்வர் மீது கொண்ட அளவற்ற வஞ்சகத்தால் அவரை இளம் பெரியார் என அழைத்தது திடல் தற்குறிகளை திடுக்கிடச் செய்துள்ளது. சொன்னால் ஏக்கம் மகிழும் என்று கருதுகிறேன். ஒரு இளம் பெரியாரை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு கோடான கோடிய நன்றியை சொல்லி வந்திருக்கிற நம்முடைய இளைஞரை தம்பிமார் அத்தனை பேரையும் மீண்டும் ஒருவரை வருக 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 என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். அது என்ன, நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. இளம் பெரியார் என அழைக்கப்பட்ட பின்பு எதிர் அணியில் உள்ள சங்கிகள் அப்போ அவர் மாதிரி இவரும் குளிக்க மாட்டாரா? இவருக்கும் போலி யுனெஸ்கோ விருது காத்திருக்கிறதா? இவர் இளம் பெரியார் என்றால் இளம் வீரமணி யார் என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இருப்பினும் இளம் வீரமணி யார் என்ற கேள்வி பேசு பொருளாக தொடங்கியுள்ளது. இது குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை கேட்போம். அவர் சொன்னல என்ன தப்பு? காந்தி குடும்பத்திலிருந்து தேசத்திற்காக இன்னொரு காந்தி வரல, நேரு குடும்பத்திலிருந்து தான் வந்தாங்க. அது போல இனமானம் காக்க இளம் பெரியாராக உதயநிதி உலா வருகிறார். ஆம், அவர்தான் எங்கள் இளம் பெரியார். அந்த ஈரோட்டு இங்கர் சால வாழ்நாளெல்லாம் ஆரியத்தை கண்டு அஞ்சி புலம்பியவர வெள்ளக்காரன இந்த நாட்டை விட்டு போடாதாப்பான்னு கெஞ்சின பெருச அண்ணன் ஏவாவே செம்மையா செஞ்சு விட்டாரு போங்க. இரண்டாவது செய்தி, துணை முதல்வரால் அழகான எம்பி கேண்டிடேட் என வர்ணிக்கப்பட்டவர், உருட்டும் திராவிடத்தை பாரம்பரியமாக கொண்டவர், கவிதையில் ஆர்வம் கொண்டு எழுதியதையெல்லாம் பதிவிட்டு ரூ. 200 ஊப்பிக்களின் வாழ்த்துக்களை பெற்றவர், தமிழ் மீது கொண்ட அதீத ஆர்வத்தால் சுமதி என்ற இயற்பெயரை அரசியல் லாபத்திற்காக மாற்றிக்கொண்டவர், செல்லும் போது புர்காவிலும் பாராளுமன்றத்தில் மேக்கப் குறையாமலும் தேர்தல் நெருங்கும் காலங்களில் ஆண்டாளாகவும் காஸ்டியூம் காம்படிஷன் நடத்தும் தென் சென்னை எம்பியை நெட்டிசன்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சிலரோ இவர் எப்போது கிறிஸ்தவர்கள் மனம் குளிரச் செய்ய போகிறார், அதற்கு என்ன உடை அணிவார் என்ற கேள்விகளை எழுப்பத் தொடங்கியுள்ளனர். மூன்றாவது செய்தி, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். நான் மட்டும் இல்ல, சேகர் பாபா இருந்தாலும் சரி, நேருவா இருந்தாலும் சரி, இங்க இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற நிலையில பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என முதல்வர் நகைச்சுவையாக சொன்னதை ஊடகங்களும் ஊப்பிகளும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு ட்ரெண்டாக்கி வருகின்றனர். இது குறித்த பொதுமக்கள் கருத்துக்களை நாமும் கேட்போம். பக்தி பரவசத்துல திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா என் பொண்டாட்டி சொன்னா கேட்கணும். 4 தலைமுறையா கருப்பு சிவப்பு தான். நேற்று என் தலைவன் பேச்சை கேட்டுலேருந்து இனிமே வீட்டுக்கு போகும்போது 4 முளை மல்லிப்பூ கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது இரியா வீட்டுக்கு போயிட்டு என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு, ஏம்மா இனிமே நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது எப்படிங்க சாத்தியம்? எங்க வீட்டுக்காரம்மா பேச்சை கேட்டா என் அக்கா தங்கச்சிக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்றா, அப்படியே எதுவும் தெரியாம என் மச்சினிச்சிக்கு ஏதாவது பண்ணிடலான்னா அதுக்கும் கூடாதுன்றா. ஆனா பொண்டாட்டி பேச்சை கேட்டா அவங்க அப்பா அம்மா அப்பார்ட்மெண்ட்லயும் எங்க குடும்பம் நடுத்தரில இருக்கு. நான்காவது செய்தி, கடந்த சில மாதங்களாகவே தமிழக மக்கள் அன்னம், தண்ணீர், இயற்கை அழைப்பு, நேச்சர் கால்ஸ் என எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு காத்திருந்த மெகா சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நடிகர் விஜய் தொடங்கிய தாவேகாவில் இருந்து லாஜாக்காவிற்கு தாவியுள்ளார்.
நெஞ்சில் விஜய் படத்தினை பச்சை குத்தி கொண்டு உலா வந்த தாடி பாலாஜியின் இந்த முடிவு தமிழக வாக்காளர்களை மகிழ்ச்சி கொள்ள செய்துள்ளது. தாடி பாலாஜியின் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத பஸ்ஸி புஸ்ஸி பேரே வேண்டாம் ஆனந்த் அவரின் அழுத்தத்தால் இவர் வேறு கட்சிக்கு தாவினார் என NIA CIA அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இவருடைய இடம் மாற்றம் குரு பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சிக்கு அடுத்ததாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. நெஞ்சில் தைத்த முள் எடுக்கவே பல தசாப்தங்கள் ஆன தமிழகத்தில் இவர் நெஞ்சில் விஜயை குத்தியுள்ள பச்சையை எடுக்க எத்தனை தசாப்தங்கள் ஆகும் என ஆராயத் தொடங்கியுள்ளனர். தாவேக மாநாட்டில் பேட்டி கொடுத்த ஒரு பெண் நிர்வாகி, என் வாக்கு விஜய்க்கு தான், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் வாக்கை மாற்றி செலுத்தினால் சோற்றில் விஷம் வைத்துக் கொள்வேன் என அவர் கூறியது ருமேனியா முதல் சோமாலியா வரை அவரை புகழ் பெற வைத்துள்ளது. கட்சியின் வெறிபிடித்த விசிறியே விஷம் வைத்து கொன்றால் தலைவன் தமிழக மக்களை எதை வைத்துக் கொள்வார் என்ற வினையாக எழுந்துள்ளது. இன்றைய நிறைவு செய்தியாக, கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட தமிழகத்தின் துணை முதல்வர், கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது, வேறுபாடு கிடையாது. ரெண்டுமே எல்லா நேரத்திலையும் மனித நேயத்தை, அன்பை, சமத்துவத்தை தான் அடுத்தவங்க கிட்ட காட்டணும், அடுத்தவங்க கிட்ட போதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தணும். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச புள்ள வாங்க. கிறிஸ்தவ திராவிட கொள்கைகள் ஒன்றே என்ற உண்மையை பேசியுள்ளது ஊபிக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இஸ்லாமிய திராவிட கொள்கை ஒன்று என்று சொல்லியிருந்தால் அறிவாலயம் முடக்கப்பட்டு ஆங்காங்கே புகை மண்டல காட்சி உருவாகி இருக்கும். அதை அவாய்ட் செய்யவே ஆசை வார்த்தை கூறி மதம் மாற்றுவது போல் இலவசங்களை வாரி வழங்கி வாக்கு சேகரிக்கும் இயக்கம் என்ற உவமையில் துணை முதல்வர் பேசி இருப்பது கொண்டாடத்தக்கது என உண்மை விசுவாசிகள் சிலாகித்து பேசி வருகின்றனர். தந்தை ஒருபுறம் புது ஹஜ் இல்லம் திறப்பதும், தனையன் மறுபுறம் கிறிஸ்துவத்தை திராவிடத்தோடு ஒப்பீடு செய்வதும் என சிறுபான்மை என மக்களுக்காகவே நாங்கள் என ஓயாமல் உழைக்கும் இவர்களை ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் மண்ணின் பூர்வகுடி இந்துக்கள். இத்தோடு இந்த வார சிரிப்பு சிறப்பு செய்தி தொகுப்பு நிறைவுறுகிறது. மீண்டும் சந்திப்போம். 2026 தேர்தலை மனதில் வைத்து சிந்திப்போம். நன்றி.